அம்மா, நீங்க தான் என் குருநாதர். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். மாப்ள சொல்லு, இதான் நம்ம பங்களா. டிரைவர் எவ்வளவு பாச்சு? 75 ரூபா கொடுங்க சார். யோ, இவன் லாரியில 25 ரூபா கொடுத்துதான் வந்தான். என்ன மாப்பிள்ள இது? வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ரேஷன் கடை கூட்டு வந்துட்டா? இதான் மாப்பிள்ள நான் இருக்கிற காலனி. அப்ப இவங்கெல்லாம் இவங்கள கந்து வட்டிக்கே பிறந்தவங்கடா. கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறாங்களோ இல்லையோ, முனியமாவுக்கு வட்டி கட்டியே சாகுறவனுங்க. இப்பதானே வந்திருக்க, இன்னும் போக வேடிக்கை பாரு. வா. ஏய், உனக்கு என்ன? அத்தா, இந்த ரேஷன் கார்டு அடமானம் வச்சுட்டு 1000 ரூபாய் பணம் கொடு. வயிற்றுவலின்னா பணம் வாங்க மட்டும் இந்த முனிமால் தெரிவாங்க. வயிற்றுவலி தீர்ந்து போச்சுன்னா வட்டி கேட்டா எஸ்கேப் ஆயிடுறீங்க. இங்க பாரு, இதெல்லாம் இந்த முனிமாட்ட நடக்காது. ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை வாங்கிட்டு ஒப்பன் பேரு ஓம் பேரும் சேர்த்து கையெழுத்து போட்டு போடா. எங்க தாத்தா பேரும் சேர்த்து போடுறேன். போட்டாச்சு அத்தா. என்னத்தா, ரிசர்வ் பேங்க் நோட்ல நீ கையெழுத்து போடுற? இங்க பாரு, இது என்னது? ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து. கவர்னர் நோட்லயே அவர் கையெழுத்து போட்டுக்கும் போது என்னுடைய பணத்துல நான் கையெழுத்து போடக்கூடாதா? போடாத்தா போடு. ஒரு கையெழுத்து என்ன, 100 கையெழுத்து கூட போடு. டேய், மூடிட்டு வாங்கிட்டு போடா. அடுத்து உனக்கு எவ்வளவு வேணும்? ஆத்தா, இந்த ஓட்டு போடுற கார்டை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 500 ரூபாய் கூடாத்தா. இந்த கார்டோட சேர்த்து 3000 ஓட்டு கார்டு என்ற அடமானத்துல இருக்கு. உள்ள ஓடிடலாம். சீக்கிரமா. டேய் நில்றா. மாப்பிள்ள உன்னதான் கூப்பிடுறாங்க. டேய், உனதான்டா. 2 நாள் அவனை வலப்படுத்தி அடிக்கிறீங்க. வாடா போனேங்கடா. பாட்டி, கை கொடுங்க பாட்டி. பாட்டி, எனக்கு ஹாங்காங் பேங்க்ல இருந்து ஒரு 25,000 வர வேண்டியது இருக்குது. அது இன்னைக்கு நான் இழுத்துருக்கு பாட்டி. அது வந்த உடனே கொடுத்துற பாட்டி. எந்த பேங்க்? எந்த பேங்க்? ஹாங்காங் பேங்க். பெட்ரோல் பேங்கே பாத்துக்க மாட்டேன். என்கிட்ட பேங்க பத்தி பேசுறியா? ஆமா, இது யாரு? பாட்டி, இவன் மாப்பிள்ள பாட்டி. வெளியூர்ல பெரிய பெரிய வேலை பார்த்துட்டு இங்க உள்ளூர்ல சின்ன வேலை பார்க்க வந்திருக்கான். இனிமே நம்ம வீட்டுல தான் தங்குவான். எஸ் பாட்டி. கழுத கட்ட கேட்டுக்கு மொண்டிக்கிறது சிநேகிதமா. நீ வீட்டை காலி பண்ணு. பாட்டி, இவன் யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? யாரு? எனக்கு என்னடா பாட்டி, நீங்க தினமும் தெய்வமா பூஜிக்கிறீங்களே கேபி சுந்தரம்பாள், அவங்களுடைய ஒரே வாரிசு பாட்டி. விட்ட போட்டானே. உண்மையாவா? ஆமா பாட்டி. குருநாதர் பேருனா? ஆமா பாட்டி. ஞான பழத்தை பிழிந்து ரசம் ஒன்று வைத்து துவையல் ஒன்று அரைத்து பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, பாட்டி கதவை சாத்திட்டு வா, உள்ள வந்துட போறான். டேய் லாடு நமக்குதாசு, அழைச்சிட்டு வந்தவனுக்கே அல்வா கொடுத்துட்டேடா. ஐயோ, இன்னும் என்ன பண்ற? இன்டர்வியூ டைம் ஆகுதுடா. ரெடி ஆயிட்டு இருக்கலாம் மாப்ள. பாரு, இன்டர்வியூல நீ கரெக்டா பதில் சொன்னா அருமையான ஒரு வேலை காத்துட்டு இருக்கு. ஓ அப்படியா? எப்படி என் தகுதி அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி இருக்குமா வேலை? மேயர் வேலை காத்துட்டு இருக்குது. போறியா? அது எனக்கு ஒத்து வருங்கிற? இது கொஞ்சம் ஓவரு. கிளம்புடா டேய். டேய், ஊர்ல வெங்கல சம்ப திருடி வித்து போட்டு லாரி ஏறி பட்டணம் வந்த பையனியே இன்னைக்கு நீ எனக்கு வேலை வாங்கி தரேன் ரவுஸ் விடுற. இதெல்லாம் ஒரு நேரம்டா. அதுல பாதி காசை கடன் வாங்கணும். நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ ஏன் இப்ப பழசெல்லாம் கிளற? நீ கிளறாதன்னு சொல்ல வரேன். ஓகேங்கிற. கிளம்புங்கிறேன். சரிங்கிற. என்ன பண்றான் மாப்பிள? என்னடா இது? ஃபைலு? சர்டிபிகேட் ஃபைல்ரா. ஃபைலா? மாப்பிள, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அந்த பண்டத்தை ஃபைலுக்குள்ள பதுக்கி வச்சிருக்கேடா. டேய், நீ படிச்ச மேதாங்கிறத இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சிட்டேடா. ஃபைல பாரு, தெரியும் உனக்கு. கொண்டாடா உன் மார்க்க என் கண்ணால மார்க்குன்னு பார்த்தா கோட பாக்கத்து மார்க்கெட்டா இருக்குது. அப்படியும் ஏண்டா இதான் நீ வாங்க பட்டமாடா? பட்டம் எதுக்குடா மச்சான்? மனுஷனுக்கு எனர்ஜி தான்டா முக்கியம். சிம்ரன் தான்டா ஹார்லிக்ஸ், ஜோதிகா தான் போன்விட்டா. அப்ப மும்தாஸ் மும்ஸ் ஒரு குல்ஃபி ஐஸ், அத நான் அப்படியே சாப்பிடுவேன். மாப்பிள, இன்டர்வியூ பாஸ்ரா வாடா டேய். சரசு, அப்படியே லேசா தலையில உரசு. ஐயோ, பத்திக்கிற மாதிரி இருக்குது. சார், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். எது கல்யாணமா? அதுக்கே சார் இப்படி வாய் பழக்கிறீங்க? என் மூஞ்சில அது ஒன்னதான் பழக்க முடியும். எனக்கு கல்யாணம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாம இருக்க முடியுமா? சரசு, வேற ஒண்ணும் இல்ல,
என்ற சம்சாரம் ஊருக்கு போயிருக்கிறா. திரும்பி வர்றதுக்கு 60 நாள் ஆகு. 2 மாசம் தான். இந்த கேப்ல உன் மூர்த்தத்தை கொஞ்சம் தள்ளி போட. அது எப்படி சார் 4 நட்சத்திரம் பார்த்து முடிவு பண்ணது? உனக்கு 4 நட்சத்திரம் பாத்துட்டாங்க, எனக்கு தான் நேரம் சரியில்லை போல் இருக்குது. சி ஏன் சார் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன், ஆபீஸ்க்கு வர மாட்டேன் நான் சொன்னேன். ஓ நீ அந்த ரூட்ல வர்றியா? அதானே உன் கையில ஒரு வாழைத்தண்டை கொடுத்தா போதுமே அப்படியே பத்தி எரிய வச்சிருக்கியா? என்ன கோயில்ல இருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குது. செல்லா? ஹலோ, யாரோ லேடிஸ் பேசுறாங்க. சார் என் செல்லுல இன்கமிங் ஃப்ரீ. என் செல்லு எப்பவுமே அவுட் கோயிங். சல்லு சல்லுன்னு ஃப்ரீ. உங்க செல்லுல அவுட் கோயிங் கட் ஆயிடுச்சு. ஏன்டா சொல்றது? அப்பப்ப லீக்கேஜ் வரும்டா. யாரா நீ? பாரு சும்மா நிக்காத, கிளம்பு கிளம்பு. லஞ்ச்ல இன்கமிங்ல வர்ற செல்ல ஓபன் பண்ணி ஓடு ஓடு. ஹலோ, முன்னாடி போங்க. ஐயோ நைஸ். இந்த இன்கமிங் ஓகே. சார் 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 தப்பா எடுத்துக்காதீங்க சார். என் மாப்பிள மலையாள படம் பாக்குறவன் சார். ஏன்டா சார கும்பிடுறா. யாரா இவரு? இவதான ஜெனரல் மேனேஜர். இவர்தான் மேனேஜரா? நீங்களா சார் மேனேஜர்? அப்படிதான்டா வாழ்ந்துட்டு இருக்கு இந்த ஆபீஸ்ல. வணக்கம். என்ன எதையுமே சொன்னாதான் செய்வாரு இவரு. ஆமா சுப்பிரமணியன், எதுக்கு இவனை கூட்டு வந்த? சார் நம்ம கம்பெனில என் மாப்பிளைக்கு வேலை போட்டு கொடுக்கணும்னு சொன்னல, அந்த மாப்பிள தான் சார் இவரு. ஓ இவருதானா அவரு? மாப்பிள கரெக்டா டெலிவரி பண்ணுவாரு சார். ஊருக்குள்ள பல பேர் டெலிவரிக்கு மூல காரணமா இருந்தவர் சார் என் மாப்பிள. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஆபீஸ் கண்டிப்பா தேவை. அது சரி, உன் மாப்பிள எது வரைக்கும் படிச்சிருக்காரு? சார் நான் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். 4ஆம் கிளாஸ் எல்லாம் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க. பின்ன என்ன எல்லாரும் யூனிவர்சிட்டில படிப்பாங்க? இது பாரு சுப்பிரமணியன், தப்பி தவறி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இவனை வேலைக்கு சேர்த்துட்டான்னு வச்சுக்க, இந்த ஆபீஸ்லயே மத்தவங்களை விட அதிகமா படிச்சவங்கிற தலகணமோ திமுறை இவனுக்கு வந்துடக்கூடாது. சொல்லுவி. வரவே வராதுப்பா. இப்போ நான் வந்து மாப்பிளையோட ஜெனரல் நாலேஜ் பத்தி டெஸ்ட் பண்ண போறேன். சார் என் மாப்பிளைக்கு சென்ட்ரல் நாலேஜ், எக்மோ நாலேஜ், எல்லா நாலேஜும். நீ பேசாத, நீ பேச. தள்ளி நில்லு. ஏன் சார்? இந்த இடத்துல என்னோட பிஏ மட்டும் தான் உரைச்சிட்டு இருக்கானு. தள்ளி நில்லு. தள்ளி நில்லு. எஸ் சார். அதுல பாரு சுப்பிரமணியன், என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பானை சோத்துக்கு 2 சோறு பதம். என்ன சார் இது? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம் வாங்க, நீங்க 2 சோறு பதம். ஒரு சோறு நசுக்கி பாக்குறதுக்கு, ஒரு சோறு பிசுக்கி பாக்குறதுக்கு. சார் மேட்டர் அவுத்து விடுங்க சார். அவுத்துலாங்கறியா? கொஸ்டின் நம்பர் 1 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் சொல்லு. சார் சூப்பர் கொஸ்டின் சார். கோடி சார் நிகழ்ச்சி கூட இப்படி கேட்டதில்ல சார். என்ன கேட்டதுல? பச்சை குழந்தை கிட்ட கேட்ட பட்டம் சொல்லியும் மாப்பிள விரல் எண்ணிட்டு இருக்கா. 24 மாசம் சார். 24 மாசமா? எப்படிடா? தமிழ்ல 12 மாசம், இங்கிலீஷ்ல 12 மாசம், ஆக மொத்தம் 24 மாசம். டேய் அடிக்கிறேன்டா ஆர்டர், ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. அடிக்கிறேன்டா இவனுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர். அப்ப அந்த போஸ்ட் எனக்கா? both of you get out. ச்சே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாய் இப்படி. இந்த போதுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. இத பாரு, மாசம் 7ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி சொலையா வாங்குறேன். நீ யூஸ் பண்றதுக்கும் சேர்த்து நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கேன். தெரியாதனமா சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா 2 நாளைக்கு மேல தங்க கூடாதுன்னு டார்ச்சர் பண்றேன். இத பார், உனக்கு ரூல்ஸ் தெரியுமா? 10 வருஷம் ஒரே வீட்டுல குடியிருந்தா அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். சாப், இந்த வீட்டை நானே எப்படி தாண்டி வாங்கினேன். ஓஹோ, இப்ப நான் இங்க 15 வருஷமா இருக்கிறேன். ரொம்ப பால் ஆட்ன வீட்டை என் பேருக்கு பட்டா மாத்திருவேன், ஜாக்கிரதை. அந்த கதை என்கிட்ட விடாத. கிண்டி கிளங்கெடுத்து கிழக்க வர நன்மை வெட்டுக்கு நத்துருவேன். ஆமா, இத்தனை பைசாயும் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க உன் புருஷனை காணோம்? ஏய், என் புருஷன் சுசி பேங்க்ல கேஷியரா இருக்காரு. உன் புருஷன் என்னடியானா? துபாயில மேனேஜரா இருக்காரு. அந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. உன் புருஷன் ஒட்டகச்சாமி தெரியாத. உன்னை பாத்துக்கிறேன். உங்களோட பேச பிரயோஜனம் இல்ல. என்னமா கவிதை வந்து உடனே பேப்பர் லேட் பண்ணிட்டான்.
Excuse me. வட்டிக்கு எனக்குடா. வராத வட்டிக்கு கணக்கு எதுக்கு பாட்டி? நான் கவிதை எடுப்பேன் பாட்டி. என்ன கழுதையாவது எழுதி தொலை. கடைய பத்திரம் பாத்துக்க. அடுப்புல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், இந்த கடையில இருக்க சாமான அடுத்த கடையில கொண்டு அடமான வச்சிடாத. ஏ கற்பனை விட்ட தரப்படாத, போயிட்டே இரு. உன் கண்கள் விண்மீன்கள். உன் மூக்கு நூக்கல். உன் வாய் திருப்பதி உண்டியல். உன் கைகள் புடலங்காய். மொத்தத்துல நீ ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டு. கோயம்பேடு. சுப்பிரமணி, நீ இசை கூட அமைக்க போல இருக்கடா. அமைக்கிறேன், வெற்றம் பாரு. ஏய், என்னடா இங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? பாட்டிக்கிட்ட வேலைக்கு சேர்ந்தியா? மாப்பிள, ஆ? கொஞ்சம் வாய. காலையில யூரின் போகும்போது ஒரு பாரின் லேடியை மீட் பண்ணடா. Okay. அதுல இருந்து யூரினை கட் பண்ணிட்டு பாரின் லேடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அவளை நினைச்சு இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதிக்கிறேன். அப்படியா? அதை கொஞ்சம் கேக்குறியா? ஆ. ஃபாரின் லேடி பெட்டர், அவளுக்கு எய்ட்ஸ் ஆனே மேட்ரு, இந்தியன் பிகர் பட்டர் பெட்டர் பெட்டர். ஐயா, எப்படி மாப்பிள? ஏய், இங்கிலீஷ்ல என்ன பேசுற? ஆமாடா, எப்படிடா இதெல்லாம்? ஏபிசிடி அருவியா ஊத்துதுடா ஃபாரின் லேடி இல்ல. அப்படியா? ஏன்டா உனக்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய், உனக்கு பட்டிக்காட்டு ஃபிகர் மாட்டுறதே பெரிய விஷயம், இதுல ஃபாரினா? ஏய், இதெல்லாம் விட்டுட்டு வேலைய பாருடா, வேலைய பாரு. போ 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 போறாமே. பாப்பா, இந்த லெட்டர் அந்த ஆண்டிட்ட கொண்டு போய் கொடுக்குறியா? சரி அங்கிள். ஆண்டி, ஆண்டி. என்னம்மா? ஆண்டி, கண்ணாடி அங்கிள் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி. ஐ லவ் யூ. நீ என் அருகில் வர வர என் கண்ணங்கள் பூரிக்கின்றன. யோ, எஸ். இத பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் புருஷன் துபாயில இருக்காருங்கிற தைரியத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் செய்யற. இத பாரு, இந்த மாதிரி நூல் விடுற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்க கூடாது. வெட்டிடுவேன். இல்ல மேடம். என்ன சொல்லுங்க மேடம்? என்னடா சத்தம்? ஆயிரம் தாமரை முட்டுக்களே. இந்த சந்தம் மாப்பிள. இல்லையே, இது இருகை ஓசை மாதிரி கேட்கலையே, ஒரு கை ஓசை எல்லாம் கேட்டுச்சு. மாப்பிள, அடி வாங்கினத பாத்துட்டேன்டா. மாப்பிள, தயவு செய்து இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதடா. சொன்னா என்ன பண்ணுவேன்? பாட்டிகிட்ட சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிரும்டா. நான் நீ மிதி வாங்கின கூட சொல்ல மாட்டேனே. மாப்பிள, மாப்பிள மச்சான் வரவங்க இதான்டா. கை குடுறா. சார் அவசரப்படாதீங்க. 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. 2 தடவை இல்ல 200 தடவை யோசிச்சுட்டேன். என்னால இவாளோட இனிமே மாரடிக்க முடியாது. காலேஜ் பசங்களா இவாள்லாம் வானருங்கள். நான் ரிசைன் பண்றதுதான். வணக்கம் சார். யாருமா நீங்க? நான் தான் இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற பிசிக்கல் ட்ரைனர். அப்படியா? என் பேரு மீரா கிருஷ்ணன். ஆஹா. நான் கேரளால இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். ஒன் செகண்ட். இதுதான் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நான் இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்ணலாமா சார்? ஓகேமா. தேங்க்யூ சார். சார் உங்க ராஜாம லெட்டர். இனிமே செத்தா கூட இந்த காலேஜ் விட்டு நான் போ. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. இன்னும் ஒரு 33 வினாடியில முக்காடு போட்டு முச்சந்தில் நிப்பானா? அமோகமா இருக்க போறாங்க. இருந்து தொலையட்டும், காசை வேண்டாம் அனுப்பு. ராகுல், இலச்ச பாகவர் மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட கிளி ஜோசியம் பாப்போமா? ஏய் வேணாண்டா, உன் ஜோடி கிளி யாருன்னு பாப்போம்பா. ஐயா, ராகுலுக்கு ஒரு கிளி ஜோசியம் பாருங்க. இது கிளி ஜோசியம் இல்லங்க, கிளியோ பற்றா ஜோசியம். கண்ணை மூடிக்கிட்டு இப்ப நான் ஒரு சீட் எடுக்கிறேன் பாருங்க. கண்ணை மட்டும் மூடு, வாய முடியாத. இப்ப பாருங்க. என்னையா அது? இங்க பாரு, என்னையா அது? பொதுவா கிளி ஜோசியம் பாக்குறவங்க சாமி படத்தை வச்சிருப்பாங்க. நீ சினிமா ஸ்டார் படத்தை வச்சிருக்க, அதுவும் ஐஸ்வர்யா ராய் படத்தை. ஐஸ்வர்யா ராய்க்கு ராகுலுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேளுங்க, அது ஓல்டு ஸ்டைலு. ஸ்டார் படம் தான் இப்ப சூப்பர் ஸ்டைலு. ஐஸ்வர்யா ராய் வந்திருக்கிறதுனால சாருக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு அமைய போகுது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சா பெரிய பருப்பானி. அதான் எஸ்மா சட்டம் போட்டு ஆப்பு வச்சாங்கல்ல. இன்னும் ஏன்டா திருந்த மாட்டீங்க? உனக்கு போர் அடிச்சா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டுல மூடிக்கிட்டு உட்காரு. அதை விட்டுட்டு எங்க அம்மா கடைக்கு சீல் வைக்கிறேன். எங்க அம்மாக்கு ஒயின் ஷாப் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்.
இந்த கங்கம்மா பல சாம்ராஜ்யத்துக்கு சமாதி கட்டினவ. ప్రాణం పోయిందిరా. ఇదిరా గంగమ్మ స్టైల్. எந்த சரக்க முடிக்க வந்தானோ அந்த சரக்கையே ஊத்தி இவனை எரிச்சிடுங்கடா. யாரா அது பப்பாளி படத்துக்கு பாவாடை கட்டின மாதிரி புதுசா ஒரு ஃபிகர்? மச்சான் ஜெயம் சதா மாதிரிடா அவ. மச்சான் அவகிட்ட வச்சுக்காத. யார்கிட்ட எப்படி வச்சுக்கணும் எங்களுக்கு தெரியும், நீ மூடு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, சாதாரணமா இருக்கீங்க. இந்த காலேஜ்ல புதுசா சேர்ந்துருக்கீங்களா? ஆமா. அப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? போயா போயா போ. இனிமே நீ வாயான்னு கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். ஐயோ என் பேக். ரேஷ்மா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். சீனியர்ஸ் தான் ரேக் பண்ணுவீங்களா? நாங்களும் ரேக் பண்ணுவோம். பாய்.